தேவனுடைய வார்த்தையை தியானிக்க நாம் 2 ராஜாக்களை குறித்து பார்க்க போகிறோம். தேவாதி தேவனுடைய வசனம், அவருடைய கற்பனை, அவற்றை கை கொண்ட அல்லது இடறிய 2 ராஜாக்கள். எல்லாரும் கவனமாயிருப்போம். துவக்கத்திலே தூங்கி விடாதீர்கள். ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு ராஜாவுடைய பெயர் அமத்சியா. ராஜாவை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமென். பெனிலின், இப்பவே தூக்கம் வருது. சரி, அமத்சியா கேள்விப்பட்டிருக்கீங்களா? எசேக்கியா கேள்விப்பட்டிருக்கீங்களா? எசேக்கியாவை எல்லாருக்கும் தெரியும். எசேக்கியா ராஜாவா தீர்க்கதரிசியா? ராஜாவா? சரி, அமத்சியா என்ற ஒரு ராஜாவையும் எசேக்கியா என்ற ஒரு ராஜாவையும் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தின் 25வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிப்போம். எவ்வளவு நேரம் ஆகிறது பாருங்களேன். அமத்சியா 25ஆம் வயதிலே ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். எருசலேம் நகரத்தாளாகி அவனுடைய தாயின் பெயர் யோவதானாள். எல்லாரும் அவன் தாயின் பெயரை சொல்லுங்க பாப்போம். தாத்தா சொல்லுங்க. பல்லெல்லாம் கஷ்டப்படுது இல்லையா? நாக்கு திருந்த மாட்டேங்குது. நமக்கு பைபிள்ல உள்ள பேரை சொன்னாலே நமக்கு நல்ல பேச்சு வந்துடும் போல இருக்கு. யாருக்கெல்லாம் பேச்சு வரலையோ பைபிள்ல இருக்கிற பேரெல்லாம் சொல்லி சொல்லி பார்க்கணும். சரி, அமத்சியாவுடைய அம்மாவுடைய பேர் என்ன? எத்தனை வயதிலே அவர் ராஜாவானார்? சொல்லுங்க, இப்பதானே வாசித்தீங்க. 25வது வயதிலே ராஜாவானார். எத்தனை வருஷம் அரசாண்டார்? சரி, இனி எசேக்கியா எந்த வயதிலே ராஜாவானார், எத்தனை வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினார் என்று பார்ப்போம். 2 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தின் 1-2 வசனங்களை வாசிப்போம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஒசையாவின் 3ஆம் வருஷத்திலே ஆகாஸ் எனும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டான். போதும். அமத்சியா எத்தனை வயதிலே ராஜாவானார்? எசேக்கியா எத்தனை வயதிலே ராஜாவானார்? அமத்சியா எத்தனை வருஷம் அரசாண்டார்? எசேக்கியா எத்தனை வருஷம் அரசாண்டார்? அப்போ 2 பேருக்கும் ஒரு ஒற்றுமை. சம வயதிலே ராஜ்யபாரம் பண்ணினவர்கள், சம ஆண்டுகள் ராஜ்யபாரம் பண்ணியிருக்கிறார்கள். 25 வயதிலே அரியணை ஏறி 29 வருடங்கள் ஆளுகை செய்திருக்கிறார்கள். இருவருக்கும் உள்ள ஒற்றுமை இது. இருவருக்கும் உள்ள வேற்றுமை எது என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக அமத்சியாவை குறித்து நாம் வாசிப்போம். சரி, பைபிள்ல இஸ்ரவேல் அல்லது யூதாவிலே அதிகமாய் அரசாண்ட ஒரு ராஜாவை சொல்லுங்க பார்க்கலாம். அதிக வருடம் ராஜ்யம் பண்ணின ஒரு ராஜாவை சொல்லுங்க. வேதத்திலே அதிக வருஷம் அரசாண்ட ஒரு ராஜாவின் பெயரை சொல்லுங்க. இனி நான் ஒரு ஆளை எழுப்பி விட்டு கேட்கலான்னு இருக்கிறேன். என்னை கைவிடாதீரும் நாதா, எந்த கேள்வி வந்திடினும் உமக்காக யாவும் சகித்து. சரி, சொல்லுங்க. எத்தனை வருடம் அரசாண்டார் அந்த ராஜா? அதிகமான வருடம் அரசாண்ட ராஜா. இப்ப எல்லாருடைய சிந்தனையும் பயங்கரமா தாவீதா இருக்குமோ, சாலோமோனா இருக்குமோ, அப்படித்தானே? இப்படி உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் எனக்கு புரிகிறது. நீங்க நினைக்கிற ஆளே கிடையாது. 2 ராஜாக்கள் 21:1 வாசிப்போம்.
மனாசே ராஜாவாகிற போது 12 வயதாயிருந்து. எத்தனை வயது? 12 வயது. 12 வயசு உள்ளவங்க கை தூக்குங்க. பெனிலின் எத்தனை வயசு? அவர் ராஜாவாகி 1 வருஷம் ஆச்சு. ராஜா ராஜா போலதான் இருக்கிறார் இல்லையா? ஆட்டி படைக்கிறார வீட்டை. சரி, 12 வயதிலே யார் ராஜாவாயிருக்கிறார்? மனாசே ராஜாவாகி 55 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். எத்தனை வருஷம்? அப்பா, 55 வருஷம். 10 வருஷம் தொடர்ந்து ஒரு ஆள் ஆட்சி செய்தாலே நம்மளால என்ன செய்ய முடியல? தாங்க முடியல. 55 வருஷம் அந்த ஜனங்களை போட்டு பாடுபடுத்தி இருக்கிறார் இந்த யாரு? மனாசே. ஆமென். தாவீது எத்தனை வருஷம் அரசாண்டார்? எல்லாம் பைபிளை புரட்டுனா கிடைச்சிருமா உடனே? அது கடல் இல்லையா? சொல்லுங்க. 40 வருஷங்கள் அரசாண்டார். சாலோமன் எத்தனை வருஷம் அரசாண்டார்? அவரும் 40. அப்படியா? சண்டே ஸ்கூல்ல சொல்லி கொடுத்திருக்கீங்க போல இருக்க. 40 வருஷம். சரி, அமத்சியா எத்தனை வருஷம் அரசாண்டார்? 25. வேதத்திலே மிகவும் குறைவான ஆளுகை செய்தது யாரு சொல்லுங்க? நான் சொன்னதெல்லாம் நீங்க எழுதி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஒரு நாள் கேட்கும் போது சரியா சொல்லுவீங்க. சரி, குறைந்த நாள் ராஜாவா இருந்தது 1 ராஜாக்கள் 16வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 16வது அதிகாரத்தின் 15வது வசனம். யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 27ஆம் வருஷத்திலே சிம்ரி திர்சாவிலே 7 நாள் ராஜாவாயிருந்தான். 7 நாள் ராஜா. எத்தனை நாள் ராஜா? இது என்ன, எங்க ஊர்ல ஒரு நாள் ராஜா, ஒரு நாளே பதவி வைக்கிறாங்க இல்லையா? பதவியை கொடுக்கறாங்க, அவர் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி பதவியை பறிச்சிடுறாங்க. அப்ப அங்கவே இருந்திருக்கு. இவர் தற்கொலையை செய்து கொண்டாருன்னு நினைக்கிறேன். அப்படிதான் வரும். யார் அவரு? சிம்ரி. அப்ப சிம்ரி குறைந்த நாட்கள் அரசாண்டவர். மனாசே அதிக ஆண்டுகள் அரசாண்டவர். தாவீது 40 ஆண்டுகள், சாலோமன் 40 ஆண்டுகள், அமத்சியா 25, 29, எசேக்கியா 29. சரி, நாம் இனி நம்முடைய செய்திக்கு நேராய் கடந்து வருவோம். அமத்சியாவை குறித்து வாசிக்க போகிறோம். 2 நாளாகமும் 25ஆம் அதிகாரத்தின் 2வது வசனத்தை வாசிப்போம். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனாலும் முழு மனதோட அப்படி செய்யவில்லை. நல்லா கவனிங்க. 2 காரியமும் ஒரே வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனாலும் எப்படி செய்யவில்லையா? முழு மனதோடு செய்யவில்லையா? ஒருவரிடத்துல ஒரு வேலையை சொன்னா செய்வாங்க, முறுமுறுத்துட்டே செய்வாங்க. அப்படித்தானே? உங்க பிள்ளைகள்கிட்ட ஒரு வேலையை சொன்னா வேலையை செய்வாங்க, ஆனா அந்த முறுமுறுப்பை என்ன செய்ய முடியாது? தாங்கவே முடியாது. முழு மனது இருக்காது. அப்போ இவர் என்ன செய்கிறார்னா, அவர் என்ன காரியத்தை செம்மையாய் செய்தார், எதை செய்யவில்லை பாருங்கள். 3வது வசனத்தை வாசிப்போம். ராஜ்யபாரம் அவனுக்கு ஸ்திரப்பட்ட போது அவன் தன் தகப்பனாகிய ராஜாவை கொலை செய்த தன்னுடைய ஊழியக்காரனை கொன்று போட்டான். ஆனாலும் பிள்ளைகளின் நிமித்தம் பிதாக்களும் பிதாக்களின் நிமித்தம் பிள்ளைகளும் கொலை செய்யப்படாமல் அவனவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி கர்த்தர் கட்டளையிட்ட பிரகாரம் அவர்களுடைய பிள்ளைகளை அவன் கொல்லாதிருந்தான். பாருங்க, செம்மையானது எது என்றால் இந்த நியாய பிரமாணத்தை செய்வான். என்ன செய்வான்? ஏன் நியாய பிரமாணத்தை செய்வான் தெரியுமா? இந்த மோசேயின் நியாய பிரமாணத்தை பின்பற்றிய தாவீதுடைய ராஜ்யபாரம் தெரியும். மோசேயுடைய நியாய பிரமாணத்தை பின்பற்றிய சாலோமனுடைய ஆமென் ஸ்தோத்திரம் ராஜ்ய பாரம் தெரியும். இவர்கள் எவ்வளவு வல்லரசாக எத்தனை நாடுகளை தங்களுக்கு கீழ்ப்படுத்தி அரசாண்டார்கள். எதனாலே அரசாண்டார்கள்? இவர்கள் நியாய பிரமாணத்திற்கான பலிகளை செலுத்தி இருந்தபடியினாலே இவர்கள் ஸ்தோத்திரம் இவ்வளவு ஆமென் வல்லமையாய் வல்லரசாக
அந்த நாட்களிலே இருந்தார்கள் என்று சொல்லி இவன் என்ன செய்வான் என்றால், நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் கடைபிடிப்பான். கடைபிடித்த காரியம்தான் இது. தன்னுடைய தகப்பனை கொன்றவர்களை கொன்றிருக்கிறான், ஆனாலும் அவனுடைய பிள்ளைகளை கொல்லவில்லை. இது நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. சிலர் சந்ததி சந்ததியாக அடிமைப்படுத்துவார்கள், தலைமுறை தலைமுறையாக என்ன செய்வார்கள், அடிமைப்படுத்துவார்கள், இல்லையா? ஆமென், ஸ்தோத்திரம். சிலர் சொல்லுவாங்க, உங்க அப்பா எங்க வீட்டுல வேலை செஞ்சவர், நீ என்கிட்ட கொஸ்டின் கேக்குறியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படித்தானே? உங்க தாத்தா எல்லாம் எங்களுக்கு இவ்வளவு வேலை செய்து கொடுத்தவர், நாங்க எல்லாம் அப்பவே உயர்ந்து இருந்தவர்கள், அப்போ இப்பவும் அடிமைப்படுத்த பார்ப்பார்கள். அப்படி அல்ல. பிதாக்களுடைய காரியங்கள் அவை அதோடு முடிந்து போயிற்று, அது பிள்ளைகளிடத்திலே இல்லை. அவன் செய்த கிரியைக்கு தக்கதான பலன் என்பது நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை அவர் செய்கிறார். தொடர்ந்து வாசிப்போம். அமத்சியா யூதா மனுஷரை கூடி வர செய்து அவர்கள் பிதாக்களுடைய வம்சங்களின்படியே யூதா பென்யமீன் தேசங்கள் எங்கும் 1000 பேருக்கு அதிபதிகளையும் 100 பேருக்கு அதிபதிகளையும் வைத்து 20 வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்டவர்களை லக்கம் பார்த்து யுத்தத்திற்கு புறப்படவும் ஈட்டியையும் கேடகத்தையும் பிடிக்கவும் தக்க யுத்த வீரர் 3 லட்சம் பேர் என்று கண்டான். இந்த 25 வயதிலே ராஜாவான இந்த அமத்சியா ஏதோமியருக்கு விரோதமாக போர் தொடுக்கும்படியாக தன்னுடைய முதலாவது போரை செய்யும்படியாய் இவன் இங்கே எல்லா விதமான ஏற்பாடுகளையும் தயாரிப்புகளையும் செய்கிறான். தேவநாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இஸ்ரவேல் 2ஆய் பிரிந்திருந்தது. எப்படி பிரிந்திருந்தது சொல்லுங்க? சொல்லுங்க, எப்படி பிரிந்திருந்தது? இஸ்ரவேலுக்கு எத்தனை பிள்ளைகள்? 7 12 பிள்ளைகள். இந்த 12 பிள்ளைகளுடைய பெயரை வைத்துதான் இஸ்ரவேல் தேசம் என்று சொல்லப்பட்டது. ஆனால் சாலோமனுடைய ஆட்சிக்கு பின்பதாக இது 2ஆய் பிரிக்கப்பட்டது. 2ஆய் பிரிக்கப்பட்டு 10 கோத்திரங்கள் தனியாகவும் 2 கோத்திரங்கள் தனியாகவும் இருந்தது. ஆமாவா இல்லையா? அந்த 2 கோத்திரங்கள் எதெல்லாம் சொல்லுங்க பாப்போம். அப்படியா? ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். தேவநாம மகிமைப்படுவதாக. சரி, யூதா பென்யமீன் என்று இருக்கிறது. அல்லேலூயா. சாமுவேல் புஸ்தகத்தை வாசித்தால் அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், இஸ்ரவேல் தேசத்தார் சொல்லுகிறார்கள், தாவீதுக்கும் எங்களுக்கும் பங்கேது, யூதாவுக்கும் எங்களுக்கும் பங்கேது என்று சொல்லி அவர்கள் பிரிந்து செல்கிறார்கள். யூதாவை தனியாக விட்டுவிட்டு அந்த யூத கோத்திரத்தோடு பென்யமீன் கோத்திரத்தார் சேர்ந்து கொள்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இப்போது அமத்சியா எந்த இடத்திலே ராஜாவா இருக்கிறார் பாருங்கள். அவர் இந்த பிரிந்து வந்த ஆமென் யூதாவிற்கு, யூதா மனுஷர்களுக்கு, இந்த தனியாய் வந்த பென்யமீன் யூதா, இந்த 2 கோத்திரங்களுக்கும் ராஜாவா இருக்கிறார். அங்கே 10 கோத்திரங்கள், இங்கே 2 கோத்திரங்கள். அப்போ இந்த 2 கோத்திரங்களையும் வைத்துவிட்டு ஏதோமியருக்கு விரோதமாய் போர் செய்யும்படியாக எல்லா ஏற்பாடுகளும் நடக்கிறது. அப்படி நடக்கும்போது இவர்களுக்கு ஏற்கனவே ஒரு பகை இருக்கிறது. யாரோடு? இஸ்ரவேலரோடு. அந்த இஸ்ரவேலை என்ன செய்கிறார்? தொடர்ந்து வாசியுங்கள் 6வது வசனத்தை. இஸ்ரவேலிலும் 1,00,000 பராக்கிரமசாலிகளை 100 தாலந்து வெள்ளி கொடுத்து கூலிக்கு அமர்த்தினார். இஸ்ரவேலில இருந்து கொஞ்சம் ஆட்களை என்ன செய்கிறார்? ராணுவத்தை 1,00,000 பேரை அவன் எத்தனை 100 தாலந்து வெள்ளி கொடுத்து கூலிக்கு அமர்த்துகிறார். பராக்கிரமசாலி என்றால் இஸ்ரவேலை போல ராணுவத்தின் வல்லமை, ஒரு தனி மனிதனுடைய வல்லமை வேற எந்த ஒரு ராணுவத்திற்கும் கிடையாது. எப்படி என்றால், ஒருவன் 1000 பேரை துரத்துவானாம். எப்படி? அல்லேலூயா. ஒருவன், நல்ல கவனிங்க,
கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறபடியினாலே ஒருவன் 1000 பேரை துரத்துவான். 2 பேர் சேர்ந்தால் எத்தனை பேரை துரத்துவார்கள்? 10,000 பேரை துரத்துவார்கள். 10,000 என்றால் சொல்லுங்க, மலையாளம் தெரிந்தவங்களுக்கு தெரியும். 10,000 எத்தனை? 10,000 பேர். 2 பேர் சேர்ந்தா அங்க பலனே வேற. 10,000 பேரை துரத்துவார்கள். அப்போ 1,00,000 பேரை இங்க வைத்திருக்கிறார். இஸ்ரவேலிலே பராக்கிரமசாலிகள் 1,00,000 பேரை இங்கே 100 தாலந்து வெள்ளி கொடுத்து அமர்த்தி இருக்கிறார். தன்னுடைய முதல் போர் தோற்றுவிடக் கூடாது என்பதற்காக. தொடர்ந்து வாசிப்போம். தேவனுடைய மனுஷன் ஒருவன் அவனிடத்தில் வந்து, உடனே இங்க யூதாவிலிருந்து தேவனுடைய மனுஷன் ஒருவன் வந்து, அதாவது தீர்க்கதரிசி வந்து, ராஜாவே இஸ்ரவேலின் சேனை உம்முடனே வரலாகாது. கர்த்தர் எப்பிராயீமின் சகல புத்திரராகிய இஸ்ரவேலோடும் இருக்கவில்லை. போக மனதானால் நீர் போம், காரியத்தை நடத்தும், யுத்தத்திற்கு திடன் கொண்டு செல்லும். தேவன் உம்மை சத்ருவுக்கு முன்பாக விழ பண்ணுவார். பாருங்கள், நீர் அந்த பராக்கிரமசாலியை நம்பி அவர்களை இந்த யூதருடைய படைகளோடு சேர்ந்து நீர் போராட போனால் அந்த காரியம் தேவனுக்கு பிரியமில்லை. அவர் என்ன செய்வாராம்? உம்மை சத்ருவுக்கு முன்பாக விழ பண்ணுவார். நல்ல கவனிங்க. மனுஷனுடைய பார்வையிலே நமக்கு எவ்வளவு பலம் இருக்கிறதோ அந்த பலத்தை வைத்துதானே நம்முடைய வெற்றி தீர்மானிக்கப்படும். நம்மிடத்திலே எவ்வளவு திறன் இருக்கிறதோ அதை வைத்துதானே தீர்மானிக்கப்படும் நமக்கு வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமா என்று சொல்லி. அந்த வசனத்தின் அடுத்த பகுதி என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். இது எல்லாரும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம். ஒத்தாசை செய்யவும் விழ பண்ணவும். நல்ல கவனிங்க. ஒத்தாசை செய்யவும் விழ பண்ணவும் தேவனாலே கூடும் என்றார். தேவனாலே கூடும். அல்லேலூயா. ஒருவனுக்கு ஒத்தாசை செய்ய வேண்டும் என்றால் அது தேவனாலே கூடும். ஒருவனை விழப்பண்ண வேண்டும் என்றால் தேவனாலே கூடும். ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா. கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு பகுதியை வாசித்தோம். மாட்சிமை, வல்லமை, மகத்துவம், மகிமை, அடுத்து என்ன? ஜெயம். அல்லேலூயா. அவரிடத்துல இருக்கிற ஜெயம் என்றால் அது துன்மார்க்கனுக்கு கொடுக்க வேண்டுமா, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதவனுக்கு கொடுக்க வேண்டுமா, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தவனுக்கு கொடுக்க வேண்டுமா? அது ஆண்டவர் தான் முடிவு பண்ணுவார். அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கிறிஸ்துவால் மாத்திரமே முடியும். அப்போ இந்த 1,00,000 பராக்கிரமசாலிகள் ஒருவன் 1000 பேரை துரத்தி, இருவர் 10,000 பேரை துரத்து, 10,000 பேரை துரத்துகிற 1,00,000 பேர் கொடுக்கிறதான வெற்றி அல்ல. ஆமேன். அவர்கள் வந்தாலும் நீங்க எல்லாரும் சேர்ந்து விழுந்து போவீங்க. ஆமேன். அப்போ நம்முடைய பராக்கிரமம், நம்முடைய ஐஸ்வர்யம், நம்முடைய அனுபவம், நம்முடைய திறமை, இதை வைத்து நம்ம என்ன செய்ய முடியாது? வெற்றியை தீர்மானிக்கவே முடியாது. அல்லேலூயா. ஏன் என்று பாருங்கள். அடுத்தது உடனடியா அமத்சியா என்ன செய்கிறார்? அப்பொழுது அமத்சியா, அப்படியானால் நான் இஸ்ரவேலின் சேனைக்கு கொடுத்த 100 தாலந்திற்காக செய்ய வேண்டியது என்ன என்று. ஐயோ, நான் 100 தாலந்து அவர்களுக்கு கொடுத்து விட்டேனே, அவர்களுக்கு நான் கூலி கொடுத்தாயிற்றே, அதற்கு நான் என்ன செய்ய? இவ்வளவு பெரிய பணத்தை நான் கொடுத்து விட்டேனே, 1,00,000 பேருக்கு கொடுத்து விட்டேனே. உடனே தேவனுடைய மனுஷன் என்ன சொல்லுகிறார்? அதற்கு தேவனுடைய மனுஷன், அதை பார்க்கிலும் அதிகமாய் கர்த்தர் உமக்கு கொடுக்க கூடும் என்றான். அப்பொழுது அமத்சியா எப்ராயிமரில் தன்னிடத்திற்கு வந்த சேனையை தங்கள் வீட்டிற்கு போய்விட பிரித்து விட்டான். பாருங்கள், தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவன் என்ன செய்கிறான்? தேவன் எப்பொழுதும் சொன்னால் சொன்னபடி செய்யக்கூடியவர். எனவே அவன் அந்த பராக்கிரமசாலிகளை வீட்டிற்கு அனுப்பிவிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அவர்களை வீட்டிற்கு அனுப்பிவிட்டு என்ன செய்கிறார்? இவர் யுத்தத்திற்கு போகிறார். 11வது வசனத்தை வாசிப்போம். அமத்சியா திடன் கொண்டு தன் ஜனத்தை கூட்டி உப்பு பள்ளத்தாக்குக்கு போய் சேயீர் புத்திரரில் 10,000 பேரை வெட்டினான். யூதா புத்திரர் 10,000 பேரை உயிரோடே பிடித்து ஒரு கன்மலை உச்சியிலே கொண்டு போய் அவர்கள் எல்லாரும் நொறுங்கி போகத்தக்கதாய் அந்த கண்மலையின் உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட்டார்கள். தன்னோட கூட யுத்தத்திற்கு போதும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ 14வது வசனத்தை வாசியுங்கள்.
அமத்சியா ஏதோமியரை முறிய அடித்து சேயீர் புத்திரரின் தெய்வங்களை கொண்டு வந்த பின்பு அவன் அவைகளை தனக்கு தெய்வங்களாக வைத்து அவைகளுக்கு முன்பாக பணிந்து அவைகளுக்கு தூபம் காட்டினான். பாருங்கள், நல்லா கவனிங்க. இதுதான் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆனால் எப்படி செய்யவில்லை? முழு மனதோடு செய்யவில்லை. நல்லா கவனிங்க. தேவனுடைய கரத்திலிருந்து நாம் விடுதலையை பெற்றுக் கொள்கிறோம், ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறோம். அதன் மூலமாய் ஐஸ்வர்யம் கிடைக்கிறது, நம்முடைய வாழ்க்கையிலே விருத்தி கிடைக்கிறது. ஆமென். நல்ல மேன்மை கிடைக்கிறது. பிள்ளைகள் எல்லாம் நல்ல உயர்ந்த நிலையிலே வந்து விட்டார்கள். என்னுடைய பிள்ளைகளை நான் எப்படி வளர்ப்பேன், என்னுடைய சந்ததி எப்படி இந்த உலகத்திலே இருக்கும் என்று சொல்லி நாம் யோசித்துக் கொண்டிருந்த காலத்தில் தேவனுடைய கரம் நம்மை பிடித்து, நம்ம பிள்ளைகளுக்கு வந்த வியாதிகள், உங்களுக்கு வந்த வியாதிகள், ஆமென் ஸ்தோத்திரம், போராட்டங்கள், சோதனைகள் எல்லாவற்றையும் தாண்டி வர ஆண்டவர் உதவி செய்தார். எல்லா மகிமையும் உலகத்தில் உள்ள எல்லா ஆசீர்வாதமும் கிடைத்த பின்பு விக்கிரகத்திற்கு முன்னாய் போய் நிற்கிற கூட்டம் உண்டு. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமென் ஸ்தோத்திரம். விக்கிரகத்துக்கு முன்னால போய் நிற்கிற கூட்டம் உண்டு. அப்போ இந்த அமத்சியா ஒரு முட்டாள்தனமான வேலையை செய்தார் பாருங்கள். அதான் தேவனுடைய மனுஷன் திரும்பவும் வருகிறார். வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர் அமத்சியாவின் மேல் கோபம் உண்டவராகி அவனிடத்திற்கு ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். இவன் அவனை நோக்கி, தங்கள் ஜனத்தை உமது கைக்கு அந்த தீர்க்கதரிசி ஒரு ஞானமான ஒரு கேள்வியை கேட்கிறார். எல்லாரும் கவனிங்க. ஒரு ஞானமான கேள்வி. வாசிங்க. அது என்ன கேள்வி? தங்கள் ஜனத்தை உமது கைக்கு தப்புவிக்காதே போன ஏதோமிய ஜனங்களை உமது கைக்கு தப்புவிக்காதே போன ஜனத்தின் தெய்வங்களை நீர் நாடுவானேன் என்றான். ஜனத்தின் தெய்வங்களை நீ நாடுவானே. ஆமென். புரியுதா? நீ போரிட போகும்போது அந்த தெய்வங்கள் வல்லமை உள்ளதா இருந்திருக்கும் என்று சொன்னால், ஆமென், நீ எப்படி அதை முறியடித்திருப்பாய்? அப்போ யாருடன் இருந்த தெய்வம் பெரியவர், யார் மெய்யான தேவன், யார் வல்லமை உள்ளவர் என்று அப்போது வெளிப்பட்டதே. அந்த முறிய அடித்த, ஒன்றுக்கும் ஆகாத, ஒன்றும் செய்ய முடியாத அந்த சிலைகளை நீ வைத்து கொண்டு இங்கு வழிபடுகிறாயே. நல்ல கேள்விதானே? அப்படித்தானே? ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாருங்க, என்னுடைய தேவனாலே தான் எனக்கு விடுதலை கிடைத்தது, என்னுடைய தேவனாலே தான் எனக்கு நோய் சுகமானது, நான் இந்த ரட்சிப்பை பெற்றேன். அப்பொழுது அந்த தெய்வங்கள் எனக்கு உதவி செய்யவில்லை. அப்போது உதவி செய்யாத தெய்வத்தை இப்போது சிலர் போய் தேடுகிறார்கள். மந்திரவாதம் செய்வோமா, ஒரு வில்லிசூனியம் செய்வோமா, ஒரு வசியம் செய்வோமா, என்ன செய்யலாம்? நீங்கள் மரண பாதாளத்திலே விழுந்து கிடக்கும் பொழுது, மரண காரிருளிலே அந்த காலத்திலே இருக்கும் பொழுது உங்களுக்கு உதவி செய்யாத இந்த சாத்தான் கூட்டம் நீங்கள் உயர்ந்து இருக்கும் போது நீங்க போகிறீர்களே. அப்படிதான் அந்த ராஜா அப்படிதான் போனார். உங்களை சொல்லல. அல்லேலூயா. அந்த ராஜா போனார். ஆமென். ஜெயத்தை கொடுக்கிறவர், விழப்பண்ணவும் ஒத்தாசை அனுப்பவும் செய்ய அவராலே முடியும். அந்த ஒத்தாசையை அனுப்பின தேவனுக்கு விரோதமாக ஒன்றுக்கும் ஆகாத மரத்தை, கல்லை கொண்டு வந்து அவன் என்ன செய்கிறான் பாருங்க. தன்னோடு அவன் இப்படி பேசின போது, 14வது வசனம், அமத்சியா ஏதோமியரை முறியடித்து சேயீர் புத்திரரின் தெய்வங்களை கொண்டு வந்த பின்பு அவன் அவைகளை தனக்கு தெய்வங்களாக வைத்து அவைகளுக்கு முன்பாக பணிந்து அவைகளுக்கு தூபம் காட்டினான். அல்லேலூயா. அவைகளுக்கு அவன் தூபம் காட்டினான். ஆமென். யாரை மகிமைப்படுத்த வேண்டும், யாரை ஆராதிக்க வேண்டும், யாரை பணிந்து கொள்ள வேண்டும், அவன் விக்கிரகங்களுக்கு தன்னுடைய இருதயத்தை சாய்த்தான். 16வது வசனம் என்ன சொல்லுகிறது? தன்னோடு அவன் இப்படி பேசின போது ராஜா அவனை நோக்கி, உன்னை ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனாக வைத்தார்களோ? உடனே முதல்ல வரும்போது என்ன சொன்னார் கேட்டார். இப்போ மகிமையில வீற்றிருக்கிறார் அமத்சியா. இப்ப ராஜா ஏதோம் என்னும் ஒரு தேசத்தை பிடித்து வைத்திருக்கிறார். தன்னுடைய கௌரவம்,
நான் எப்படி வெற்றி பெற்றேன் தெரியுமா என்று சொல்லி அவன் மேன்மை பாராட்டி கொண்டு அவன் தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டிருக்க சமயத்துல காட்டுக்குள்ள இருக்கிற அவன் ஒரு மனுஷன் வந்து சொல்லுகிறான், பாருங்க, உன்னை ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனாக நீ வைத்தார்களோ? ஆலோசனை சொல்லி நான் கேட்கிறதா இருந்தா இந்த மக்கள் எல்லாம் என்ன நினைப்பாங்க, மற்ற ராஜாக்கள் எல்லாம் என்ன நினைப்பாங்க இல்லையா? நீ உன்னை எனக்கு ஆலோசனைக்காரராக வைத்தார்களோ? அதை விட்டுவிடு, அதை விட்டுவிடு, நீ ஏன் வெட்டப்பட வேண்டும் என்றான். சரி, அமத்சியாவின் காலத்துல இருந்த தீர்க்கதரிசி யாரு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுகிறவர்களுக்கு எத்தனை ரூபாய் பரிசு சொல்லிட்டீங்கன்னா என்ன செய்யறது இல்லையா? 1 கோடி பரிசு. எல்லாரும் எழும்பியாச்சு. ஆமேன். என் கவலைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள் எல்லாம் மாறப் போகிறது. அமத்சியாவின் காலத்திலே இருந்த தீர்க்கதரிசியை சொல்லுகிறவங்களுக்கு என்ன தேவன் தருவார், கவலைப்படாது, நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். ஒரு மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, நீங்க அங்க எங்க தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. நேர தீர்க்கதரிசனுடைய புஸ்தகத்துக்கு வாங்க. அதாவது இந்த நாளாகமத்தில் இருக்கிறதெல்லாம் ராஜாக்களுடைய அந்த ராஜ்யபாரத்தை குறித்து எழுதியிருக்கிறது. இதே காரியங்கள் ராஜாக்களிலே வரும், இதே காரியங்கள் தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலேயும் வரும். ஆமென். தீர்க்கதரிசியும் எழுதியிருப்பார், அங்கே அரசவையிலேயும் எழுதப்பட்டிருக்கும். அல்லேலூயா. இப்படி 3 காரியங்களை அங்கே இருக்கும் பாருங்க. வேற எந்த ஒரு மதத்திலையும் சரி இவ்வளவு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எங்கேயுமே இருக்காது. ராஜா இருந்தார்னு சொல்லுவாங்க, அவர் எந்த இடத்துல இருந்தார்னு 4-5 கதை இருக்கும். எப்படி இருக்கும்? ஒரு ராஜா இருந்தார், அவர்தான் எங்கள் தெய்வம் என்று சொல்லுவார்கள். ஆனால் எப்படி இருக்கும் தெரியுமா? அதற்கே ஒரு 10 கதைகள் இருக்கும். இங்க அப்படி இல்லை. நாளாகமத்திலே அதே போலதான் இருக்கும், ராஜாக்கள் அதே போலதான் இருக்கும், தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே அதே போலதான் இருக்கும். அல்லேலூயா. நீங்க வந்து இருக்கிறது மெய்யான தேவனிடத்துல. அல்லேலூயா. ஆமென். அமத்சியாவை போல ஆமென், நமக்கு உயர்வு வரும்போதோ அல்லது தாழ்வு வரும் பொழுதோ ஒருபோதும் விக்கிரகத்துக்கு முன்னால போய் நிற்க கூடாது, அதை பணிந்து கொள்ளக்கூடாது. ஆமென். அதற்கு தூபம் காட்டக்கூடாது. விக்கிரக ஆராதனைக்காரர்கள் சொல்லுகிற ஆலோசனைகளை கேட்க கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ இது யார்? இந்த தீர்க்கதரிசி யார்? நான் சொன்னது கேட்டிருக்க மாட்டீங்க, நீங்க இந்த தீர்க்கதரிசி யாருன்னே நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமோஸ் 7வது அதிகாரத்தின் 12வது வசனத்தை வாசிப்போம். அமத்சியா ஆமோஸை நோக்கி, தரிசனம் பார்க்கிறவனே, போ, நீ யூதா தேசத்துக்கு ஓடிப்போ, அங்கே அப்பம் தின்று அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லு. பாருங்கள், உன்னை எனக்கு ஆலோசனைக்காரராக வைத்தார்களோ, நீ என்ன செய்? தரிசனம் பார்க்கிறவனே, சொப்பனக்காரனே, நீ என்ன செய்? யூதா தேசத்துக்கு ஓடிப்போ, அங்கே அப்பம் தின்று அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லு. பெத்தேலிலே இனி தீர்க்க தரிசனம் சொல்லாதே, அது ராஜாவின் பரிசுத்த ஸ்தலமும் ராஜ்யத்தின் அரமனையுமா இருக்கிறது. அல்லேலூயா. யாரு சொன்னது? அமத்சியா ஆமோஸை பார்த்து சொல்லுகிறார். 17வது வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமும் 25 அதனுடைய 17வது வசனம். பின்பு யூதாவின் ராஜாவாகிய அமத்சியா யோசனை பண்ணி எகோவின் குமாரனாகிய யோவாகாசின் புத்திரன் யோவாஸ் எனும் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நம்முடைய சாமர்த்தியத்தை பார்ப்போம் வா என்று சொல்லி அனுப்பினார். யூதாவின் ராஜாவாகிய அமத்சியா என்ன சொல்லுகிறார்னா, நான் ஒரு போர்ல என்ன செஞ்சுட்டேன்? வெற்றி பெற்றுட்டேன். எப்படி வெற்றி பெற்றேன் தெரியுமா? அந்த இஸ்ரவேல்ல இருக்கிற பராக்கிரமசாலிகள் இல்லாம வேறொரு பெரிய படையை வெற்றி கண்டு விட்டேன். அதனால இவனுக்கு வீட்டுல இருக்க முடியல. சண்டைக்கு வா, நீ என்ன செய்? நம்ம சாமர்த்தியத்தை பார்ப்போம். நீ பெரிய ஆளா? உன்னுடைய 10 கோத்திரம் பெருசா? இல்ல, என்னுடைய இந்த கோத்திரம் பெருசா? பார்க்கலாமா? அப்படிதானே? அப்படித்தானே? சிலவங்க உள்ளூர்ல சண்டை போட்டு பெரிய ஆட்களா ரவுடியா இருப்பாங்க, வெளியூர்ல போய் இப்படி செய்வாங்க, அடிச்சு கை காலெல்லாம் உடைச்சு விட்டுருவாங்க. அப்படித்தானே? இப்படிதான் அந்த அமத்சியா என்ன சொல்லுகிறார்? வா, நம்முடைய சாமர்த்தியத்தை பார்ப்போம். அப்ப அதற்கு
அமத்சியா அழகா ஒரு கதை சொல்லுகிறார் பாருங்க. 18 வாசியுங்கள். அதற்கு அமத்சியா இஸ்ரவேலின் இல்ல, ராஜாவாகிய யோவாஸ். யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவுக்கு ஆள் அனுப்பி லீபனோனில் உள்ள முட்செடியானது லீபனோனில் உள்ள கேதுரு மரத்தை பாருங்கள், நோக்கி, நீயும் லீபனோன் தான், நானும் லீபனோன் தான். நீ முள்செடி, நான் யார்? கேதுரு மரம். நீ முள்செடி, நான் கேதுரு மரம். தொடர்ந்து வாசியுங்கள். நீ உன் மகளை என் மகனுக்கு மனைவியாக விவாகம் செய்து கொடு என்று கேட்க சொல்லிற்று. ஆனாலும் லீபனோனில் உள்ள ஒரு காட்டு மிருகம் அந்த வழி போகையில் ஓடி அந்த முட்செடியை மிதித்து போட்டது. இவன் தீர்க்க தரிசனமாவிட்டு சொல்லிட்டா. ஆமே, நீ மிதிக்கப்பட்டு சாக போகிறாய். நீ ஏதோமியரை அடித்தாய் என்று பெருமை பாராட்ட உன் இருதயம் உன்னை கர்வம் கொள்ள பண்ணினது. நீ ஏதோமியரை அடித்தாய், அவர்களை ஜெயித்தாய் என்று பெருமை பாராட்ட உன் இருதயம் உன்னை கர்வம் கொள்ள பண்ணினது. அடுத்த ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். எப்பா, புதிய புதிய பராக்கிரமசாலியே, அப்படிதானே, புதுசா வெற்றி பெற்றவனே, புதிய சாம்பியனே, நீ என்ன செய்? நீயும் உன்னோடே யூதாவும் இப்போதும் நீ உன் வீட்டிலே இரு. நீ என்ன செய்? வீட்டை விட்டு வெளியே வராத. என்ன செய்? வீட்டை விட்டு வெளியே வந்தா உனக்கு ஆபத்து. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இந்த யோவாசுக்கு தெரியும் வெற்றி எப்படி கிடைத்தது. இப்போது இந்த அமத்சியா செய்கிற வேலை என்ன என்பது யோவாசுக்கு தெரியும். அதான் முள்செடி, நீயும் நானும் லீபனோன். ஆனாலும் ஆமென், தேவனாலே பெற்ற வெற்றியை உன்னாலே பெற்ற வெற்றி என்று நீ கர்வம் கொண்டிருக்கிறாய். ஒன்றுக்கு உதவாத ஏதோமிய தெய்வங்களை கொண்டு வந்து வழிபட்டு கொண்டிருக்கிறாய். நீ உன் வீட்டிலே இரு, வெளியே வராத, உனக்கு ஆபத்து. நீயும் உன்னோடே கூட யூதாவும் கூட விழும்படிக்கு பொல்லாப்பை தேடிக் கொள்வானேன் என்று சொல்ல சொன்னான். ஆனாலும் அமத்சியா செவி கொடாதே போனான். அவர்கள் ஏதோமின் தெய்வங்களை நாடினது நிமித்தம் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் கையில் ஒப்பு கொடுக்கும்படிக்கு தேவனாலே இப்படி நடந்தது. அப்போ அமத்சியா என்ன செய்கிறார்? செவி கொடுக்கவில்லை, வீட்டில இருக்கவில்லை. வா சாமர்த்தியத்தை பார்ப்போம் என்று 21வது வசனத்துல என்ன சொல்லுகிற, என்ன நடக்கிறது பாருங்க. அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் வந்தான். யூதாவில் இருக்கிற பெட்சி மேசிலே அவனும் அமத்சியா என்னும் யூதாவின் ராஜாவும் தங்கள் சாமர்த்தியத்தை பார்த்தார்கள். இப்போ 10 கோத்திரமும் இந்த 2 கோத்திரமும் சேர்ந்து என்ன செய்தார்கள்? சாமர்த்தியத்தை பார்த்தார்கள். யூதா இஸ்ரவேலுக்கு முன்பாக முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அகசியாவின் குமாரனாகிய யோவாசுக்கு பிறந்த அமத்சியா என்னும் யூதாவின் ராஜாவை பெட்சி மேசிலே பிடித்து அவனை எருசலேமுக்கு கொண்டு வந்து எருசலேமின் அலங்கத்திலே எப்ராயிம் வாசல் தொடங்கி மூலை வாசல் மட்டும் 400 முழ நீளம் இடித்து போட்டு. போதும். அல்லேலூயா. என்ன நடக்கிறது பாருங்கள். சாமர்த்தியத்தை பார்த்து தோற்று போனான். யாரு? வெற்றி பெற்ற ராஜா. அந்த வெற்றி பெற்ற ராஜா என்ன செய்கிறார்? தோற்று போய் யோவாஸ் அப்பவே சொன்னார், நீ வீட்டில இரு, வெளியே வராத. தன்னுடைய ஜனங்களை சாக கொடுத்தான். யாரு? அமத்சியா. யூத ஜனங்களை பொல்லாப்புக்கு, தீங்குக்கு, தீங்கினுடைய கையிலே ஒப்பு கொடுத்தான், அவனுடைய கௌரவத்தை நிறைவேற்றும்படியாக. ஆனால் அவன் பிடிக்கப்பட்டான். பிடிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவன் எருசலேமின் அலங்கத்திலே எப்ராயிம் வாசல் தொடங்கி மூலை வாசல் மட்டும் 100 முழ நீளம் இடித்து போட்டான். ஆமென், அல்லேலூயா. அலங்கத்தை அவன் இடித்தான். யாரால்? அமத்சியாவால் இடிக்கப்பட்டது. ஆமென், ஸ்தோத்திரம். இப்படியாக அமத்சியா ராஜாவினுடைய வாழ்வு காணப்படுகிறது. 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் எசேக்கியாவை குறித்து சொல்லுகிறது. 1 வாசிப்போம். 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம்
1வது வசனம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஒசேயாவின் 3ஆம் வருஷத்திலே ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவாகிய குமாரனாகிய எசேக்கியா ராஜாவானான். அவன் 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் ஆபி. 3வது வசனத்தை வாசிப்போம். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். 2 பேரும் செம்மையானதை செய்தார்கள். 2 பேரும் ஒரே வயதிலே ராஜ்யபாரம் பண்ணினார்கள், ஒரே ஆண்டுகள் பண்ணினார்கள். ஆனால் இந்த எசேக்கியா தாவீதை போல தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அப்படி தாவீது என்ன செய்தார் தெரியுமா? தாவீதினுடைய இருதயம் எப்படி முழு உள்ளத்தோடு இருந்தது தெரியுமா? இவன் முழு உள்ளத்தோடு அவரை பின்பற்றவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தாவீது எப்படி செய்தார்? இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற புதிய ஏற்பாடு இல்லாத காலத்திலே, இந்த இயேசுவினுடைய மலை பிரசங்கம் இல்லாத காலத்திலே, இயேசுனுடைய பலி செய்யப்படாத காலத்திலே, இதை குறித்து இயேசு வந்து என்ன சொல்ல போகிறாரோ அதை தன்னுடைய வாழ்விலே நிறைவேற்றினவர் தான் தாவீது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் 5வது அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் சத்துருக்களை என்ன செய்யுங்கள்? சிநேகியுங்கள். உங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு என்ன செய்யுங்கள்? நன்மை செய்யுங்கள். தாவீது செய்தாரா? ஆமென். நியாயப்பிரமாணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? உன் சத்ருவை பகைக்கணும், உன் சத்ருவை கொல்லணும். இதுதான் நியாயப்பிரமாணம். இதை மாத்திரம் செய்து கொண்டிருக்க தாவீதாலே முடியும். ஆனால் அதற்கு மேலாக அந்த நியாயப்பிரமாணத்திற்குள்ளாக இயேசுவை பார்த்தார், இயேசுவின் பலியை பார்த்தார். அவர் முழு உள்ளத்தோடு அவர் தேடினார். அல்லேலூயா. அந்த முழு உள்ளம் என்ன? உன்னுடைய சத்துருவை நேசித்து உனக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய். எல்லாருக்கும் தெரியும், சவுல் தாவீதை கொல்லும்படியாக தன்னுடைய படைகளோடு விரட்டி வந்தான். எல்லாருக்கும் தெரியுமா? படைகளோடு விரட்டி வந்தான். ஆண்டவர் சவுலுக்கு கையில தாவீதை ஒப்பு கொடுக்காம தாவீதுக்கு கையில சவுலை ஒப்பு கொடுத்தார். ஆமென். ஒப்பு கொடுத்த போது அவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றி இருக்கலாம். இல்ல, அவர் தேவனுடைய பார்வையில செம்மையானதை செய்தான். என்ன செய்தான் சொல்லுங்க? சவுலுக்கு நன்மை செய்தான். தன்னை கொல்லும்படியாய் வந்தவன் அவனை கொன்று விட்டால் எனக்கு உயிர் பயம் தீர்ந்து விட்டது, என்னுடைய சத்ருவை கொன்று விட்டால் என்னுடைய பிரச்சனை தீர்ந்து விட்டது, எனக்கு எதிரடையா இருப்பவர்களை கொன்று விட்டால் என்னுடைய எல்லா கவலையும் தீர்ந்து விட்டது என்று சொல்லி வருகிறதான அந்த நிலையிலே அதிகாரம் இருக்கிறது. தேவன் கையில ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒப்பு கொடுத்தார். ஆனால் தாவீது, ஆமென், ஹல்லேலூயா, அவருடைய இருதயம் எப்படிப்பட்டது பாருங்க. அபிஷேகம் பெற்ற தேவ மனுஷன் மேல நான் என்ன செய்ய மாட்டேன்? கை வைக்க மாட்டேன். தீமையை நன்மையினால வென்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். தேவ சமூகத்துல, கிறிஸ்தவ வாழ்வில, விசுவாச வாழ்க்கையில ஒரு தீமை வந்த உடனே, ஆமென், கூட இருக்கிறவர்களே நாம் என்ன செய்கிறோம்? எதிர்த்து பேசுகிறோம், அவர்களுக்கு எதிரடையா எழும்புகிறோம். தேவனை பழித்து பேசுகிற வார்த்தைகள் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வருகிறது. வாயிலே, ஆமென், ஸ்தோத்திரம், பிரக்கலாகாத தூஷணமான வார்த்தைகள் வருகிறது. தாவீதுடைய இருதயத்தை பாருங்கள். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையான காரியத்தை செய்தான். தீங்கு வந்தாலும் தீமை வந்தாலும் அவனுடைய கரத்தினாலே என்னை கொன்று போட்டாலும் நான் அவனுக்கு நன்மை செய்வேன். எல்லாரும் கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். கரத்தை உயர்த்த என்னத்துக்கு தெரியுமா சொன்னேன்? இந்த தாவீதை போல நான் செய்வேன். ஆமென், ஹல்லேலூயா. தாவீதை போல எனக்கு தீமை செய்கிறவர்கள் என் கையில ஒப்பு கொடுக்கப்படும் போது அவர்களுக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லுகிறவர்கள் முழு மனதோடு சொல்லுங்க, அல்லேலூயா. கொஞ்சம் சத்தம் குறைவே. நாளை எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? இப்படி ஒரு நாள் வரும் என்று பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? இல்லவே இல்லை. ஆமென்,
ஸ்தோத்திரம். அந்த நாள் வரும், உங்கள் கையில ஒப்பு கொடுப்பார். அதுதான் உங்களுக்கு வருகிறதான சோதனை. அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்ய வேண்டும், அவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும், அவர்களுக்கு தேவையான எல்லா காரியத்தை கொடுக்க வேண்டும். யோனத்தான், ஆமென், யோனத்தான் அல்ல, யோசேப்பு, ஆமென், யோசேப்பினுடைய கையிலே சகோதரர்கள், அவனுடைய குடும்பமே வந்து நிற்கிறது. இவன் ராஜாவாய் உயர்ந்திருக்கும் பொழுது என்ன வேணும்னாலும் செய்திருக்கலாம். என்னை கொல்ல பார்த்தவர்கள், என்னை குழியிலே போட்டு இவனுடைய வாழ்வை முடித்து விடுவோம் என்று நினைத்த என்னுடைய சகோதரர்கள் என்னிடத்தில் வந்திருக்கிறார்கள். என் தகப்பனை விட்டு என்னை பிரித்தவர்கள், என் தேசத்தை விட்டு பிரித்தவர்கள், என் தாயை விட்டு பிரித்தவர்கள் என்னிடத்தில் வந்திருக்கிறார்கள். நான் இவர்களுக்கு பழிக்கு பழி செய்வேன் என்று சொல்லி அவன் நினைத்திருக்கலாம். ஆமென். என்ன செய்தா? சகோதரர்களை கட்டி அழுதான், அவரை அணைத்து கொண்டான், முத்தம் செய்தான், அவர்களை ஏற்றுக்கொண்டான். அல்லேலூயா, ஆமென். என்ன ஒரு வார்த்தை சொன்னான் தெரியுமா? நீங்க என்ன குழியில போடல. எல்லாரும் இங்க கவனிங்க. நீங்க என்ன செய்யல? குழியில போடல. இப்படி ஒரு நாள் வரும் என்று, ஆமென், ஸ்தோத்திரம், தேவன் முன்னறிந்தபடியினாலே உங்களுக்கு முன்பதாக என்னை தேவன் அனுப்பினார், நீங்கள் அனுப்பவில்லை. அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய சகோதரர் மூலமாகவோ அல்லது உறவினர் மூலமாகவோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வந்து நீங்கள் சிக்கி இருக்கலாம். அது தேவ மகிமைக்காக, உங்களுடைய உயர்வுக்காக அங்கே ஒரு தேவ திட்டம் இருக்கிறது. அதை தான் நீங்கள் பார்க்க வேண்டுமே தவிர தேவையில்லாத வார்த்தையை பேசக்கூடாது, அவர்களை பழிக்க கூடாது, அவர்களை சபிக்க கூடாது, அவர்களுக்கு தீங்கு செய்யும்படியாக உங்களுடைய கால்களை எடுத்து வைக்க கூடாது. ஆமென். அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவ நாம மகிமைப்படுவதாக. சரி, இந்த எசேக்கியா என்ன காரியத்தை செய்தார் என்று பார்த்து நாம் முடிக்க போகிறோம். நேராகுதுன்னு சொல்றவங்க எல்லாம் கரங்களை உயர்த்துங்க. நேராகுதா? இல்லையா? சரி, ஓகே. மூன்றாவது வசனம் வாசித்தாச்சு, நான்காவது வசனத்தை வாசிப்போம். அவன் பேடைகளை அகற்றி, அந்த ராஜா 25 வயதிலே, இளம் வயதிலே அவன் ராஜ்யபாரத்தை ஏற்ற உடனே செய்த ஒரு காரியம் என்ன? விக்கிரக தோப்புகளை, ஆமென், மேடைகளை, சிலைகளை தகர்த்து வெட்டி மோசே பண்ணி இருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். மோசே எதற்காக வெண்கல சர்ப்பத்தை கொண்டு பண்ணினார்? அதனுடைய நோக்கமே வேற. ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள்? அதற்கு தூபம் காட்டி கொண்டு வந்தார்கள், அதை வழிபட்டார்கள், அதை ஆராதித்தார்கள். எல்லா தோப்புகள், ஆமென், அந்நிய தெய்வங்கள், இஸ்ரவேலிலே இருந்தவைகள் எல்லாவற்றையும் வெட்டி நிர்மூலமாக்கி போட்டார் தேவனுடைய மனுஷன். 5வது வசனத்தை வாசிப்போம். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. எசேக்கியா தேவன் பேரிலே வைத்த நம்பிக்கை. அமத்சியாவுக்கு பின்பு தான் வருகிறார் இந்த யாரு? எசேக்கியா. ஆனால் அவருடைய நம்பிக்கையை போல வேறு யாருக்கும் இல்லை. அப்ப நீங்க நல்லா கேட்கலாம், சாலமனுக்கு இல்லையா? அப்படிதானே? தாவீதுக்கு இல்லையா? வசனத்தை தெளிவா வாசிக்கணும். என்ன சொல்லி இருக்கு? யூதாவின் ராஜாக்கள். அல்லேலூயா. அப்போது சேர்ந்திருந்தார்கள், இப்போது பிரிந்து தனியாக ராஜ்யபாரம் பண்ணுகிறார்கள். நல்லா கவனிங்க. அப்போ எசேக்கியாவை போல அவனுக்கு முன்போ அவனுக்கு பின்போ ஒருவரும் இருந்ததில்லை. அல்லேலூயா. கர்த்தர் மேலே அவ்வளவு நம்பிக்கையாயிருந்தான். 6வது வசனத்தை வாசிப்போம். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. அவன் அசீரிய ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். சரி, போதும். அடுத்தது 2 நாளாகமத்துக்கு வாருங்கள். 32வது வசனத்தை வாசியுங்கள். 32வது அதிகாரம் 1வது 2 நாளாகமம் 32 எடுத்துக்கொள்ளுங்கள். 5வது வசனத்தை வாசியுங்கள். அவன் திடன் கொண்டு, நான் முடிக்க போகிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். இடித்து போன மதிலை எல்லாம் கட்டி. நல்லா கவனிங்க. அமத்சியாவின் காலத்துல இடிக்கப்பட்ட மதில் உண்டு. ஆமென். பின்பு வந்த எந்த ராஜாவும் கட்டல. அல்லேலூயா. அமத்சியா தன்னுடைய கௌரவத்தினாலே சாமர்த்தியத்தை பார்ப்போம் வா என்று சொல்லி யோவாசுக்கு, ஆமென், அழைப்பு கொடுத்து அவனோடு சண்டையிட்டு தோற்று போய்
தன்னுடைய ஜனங்களையும் சாக கொடுத்து அலங்கத்தின் ஆமென் மதில் சுவர்கள் எல்லாவற்றையும் இடித்து குலைத்து போட்டானே, இவன் வந்த உடனே செய்கிற காரியம், எசேக்கியா செய்கிற காரியம், விக்கிரக தோப்புகளை அகற்றி ஆமென் அடுத்தது என்ன செய்கிறான்? அவன் திடன் கொண்டு இடிந்து போன மதிலையெல்லாம் கட்டி அவைகளையும் வெளியிலுள்ள மற்ற மதிலையும் கொத்தளங்கள் மட்டும் உயர்த்தி தாவீது நகரத்தின் கோட்டையை பலப்படுத்தி திரளான ஆயுதங்களையும் கேடகங்களையும் பண்ணி ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. தேவனுடைய மனுஷன் என்ன செய்வான்? இடிந்து போன ஆலயத்தை கட்டுவான். அல்லேலூயா. தேவனுடைய மனுஷனாய் இராதவன் ஆலயத்தை இடிக்க கொடுப்பான். நல்ல மேய்ப்பன் ஜீவனை கொடுப்பான். திருடன் கொல்லவும் அழிக்கவும் தான் வருவான். ஒரு ராஜா இப்படிப்பட்ட துன்மார்க்கனாயிருந்தால் தன்னுடைய ஜனங்கள் எல்லாம் சாவார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. ஆனால் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுப்பான். இந்த நேரத்திலே சனகரிப் என்கிறதான ஒரு ராஜா இஸ்ரவேலுக்கு, இந்த யூதருக்கு நேராக படையெடுத்து வருகிறான். உடனே இந்த எசேக்கியா பயப்படுகிறான். ஐயோ, என் ஜனங்கள் என்ன செய்வார்கள்? ஆமென். ஆனால் அமத்சியா அப்படி இல்லை. வா, சாமர்த்தியத்தை பார்ப்போம். சும்மா வீட்டுல இருக்கிறவனையும் கூப்பிடுவான். ஆமென். அவன் திருடன், ஆனா நல்ல மேய்ப்பன், தன் ஜனங்களை பாதுகாக்கிறவனாயிருக்கிறான். நமக்கு நேரம் கடந்து சென்று விட்டது. ஆமென், ஸ்தோத்திரம். இப்படியாக இந்த பகுதியை நீங்கள் வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். தொடர்ந்து 19வது வசனத்தை வாசியுங்கள். மனுஷர் கைவேலையினால் செய்யப்பட்டதும் பூச்சக்கரத்து ஜனங்களால் தொழுது கொள்ளப்பட்டதுமா இருக்கிற பூச்சக்கரத்து தேவர்களை குறித்து பேசுகிற பிரகாரமாக எருசலேமின் தேவனையும் குறித்து பேசினார்கள். இந்த சனகரிப் என்ன செய்கிறார் என்றால், எருசலேமின் தேவனை குறித்து நிந்தித்து பேசுகிறான். 20வது வசனத்தை வாசிப்போம். ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். பாருங்கள், அமத்சியாவின் காலத்திலேயும் ஒரு பிரச்சனை வந்தது. ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்கிறார், அவரை பார்த்து, நீ என்ன செய்? தரிசனம் காண்கிறவனே, நீ யூதேயாவுக்கு ஓடிப்போ, உன்னை ஆலோசனை செய்யும்படியாக சொல்லும்படியாக எனக்கு ஏற்படுத்தினார்களோ. ஆனால் இப்போது ஏசாயா தீர்க்கதரிசி எரேமியாவை பார்க்க வருகிறார், எசேக்கியாவை பார்க்க வருகிறார். வந்த உடனே கரத்தை பிடித்து தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறார்கள், ஜனத்திற்காக. அல்லேலூயா. தன்னுடைய சொந்த ஜனத்திற்காக ஜெபிக்கிறார்கள். அப்போ அங்க வருகிறதான யுத்தம் எப்படி முடிகிறது பாருங்கள். 21. அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசீரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாதிபதிகளையும் அதம் பண்ணினான். அப்படியே சனகரிப் செத்த முகமாய் தன் தேசத்திற்கு திரும்பினான். அப்ப சனகரிப் மிக பெரிய படை வைத்திருந்தார், மிக பெரிய ராஜாவாயிருந்தார். இங்கே சண்டை செய்ய போனது யாரு தெரியுமா? கர்த்தருடைய தூதன். அமத்சியாவின் காரியத்திலேயும் கர்த்தருடைய தூதன் அங்கே செயல்பட்டார். ஆமென், ஸ்தோத்திரம். இங்கேயும் கர்த்தருடைய தூதன் செயல்படுகிறார். எப்படி செயல்படுகிறார்? அசீரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாதிபதிகளையும் அதம் பண்ணினான். அப்படியே சனகரிப் செத்த முகமாய் தன் தேசத்திற்கு திரும்பி போனான். 27 வாசித்து ஆமென் முடிக்க போகிறோம். எசேக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. வெள்ளியும் பொன்னும் ரத்தினங்களும் கந்தவர்க்கங்களும் கீடகங்களும் வினோதமான ஆபரணங்களும் வைக்கும்படியான பொக்கிஷ சாலைகளையும் தனக்கு வந்து கொண்டிருந்த தானியமும் திராட்சை ரசமும் எண்ணெயும் வைக்கும்படியான பண்டக சாலைகளையும் சகல வகையுள்ள மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களையும் மந்தைகளுக்கு தொழுவங்களையும் உண்டாக்கினான். அவன் தனக்கு பட்டணங்களை கட்டுவித்து ஏராளமான ஆடு மாடுகளை வைத்திருந்தான். தேவன் அவனுக்கு மகா திரளான ஆஸ்தியை கொடுத்தார். இந்த எசேக்கியா கியோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி அதன் தண்ணீரை மேற்கே இருந்து தாழ தாவீது நகரத்திற்கு நேராக திருப்பினான். எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா. 2 ராஜாக்கள் ஒரே வயது. ஆமென். அவர்கள் தெரிந்தெடுத்ததான பாதைகள் வேறு. ஆமென். இன்றைக்கும் நாம் பாருங்கள், இயேசுவினுடைய சுவிசேஷத்தை கேட்டால், ரட்சிக்கப்பட்டால் வியாதி சுகமாகும், எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி அநேகர் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையான காரியமாக
அவரை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனாலும் முழு மனதோடு அவரிடத்திலே இருக்க மாட்டார்கள். அதுதான் அமத்சியா. தாவீதுக்கு தேவன் செய்த எல்லா காரியங்களையும் அவர் பார்த்தார். அதை பார்த்து நியாயப்பிரமாணத்தை செய்தார். ஆனால் முழு மனதோடு செய்யவில்லை. நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் இந்த அமத்சியாவை போல ஒருபோதும் இருக்கக்கூடாது. எசேக்கியாவை போல இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. எசேக்கியா செய்தபடி தாவீதினுடைய இருதயம் எப்படி இருந்ததோ அதை போல எசேக்கியா செய்தான். அவன் கர்த்தர் மேல வைத்த நம்பிக்கையை போல வேறு ஒரு ராஜாவும் வைக்கவில்லை. அதனாலே அவனுக்கு கிடைத்ததான பலன் என்ன? ஆமென், மிகுதியான ஐஸ்வர்யம், கனம், வெள்ளி, பொன், ரத்தினங்கள், கந்தவர்க்கங்கள். எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. அநேக ஆசீர்வாதங்கள்னாலே அவனை ஆசீர்வதித்தார். ஆனால் அமத்சியா அடிமையாக பிடித்து கொண்டு போகப்பட்டான். ஒரு சில நாட்களிலே அவன் மரித்தும் போனான். எசேக்கியா அப்படி அல்ல. அவன் ஆமென், ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினால கர்த்தருடைய ஆசீர்வாதமே சொல்லுங்க ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடே அவர் வேதனையை கூட்டார். ஆமென், ஸ்தோத்திரம். எனவே நம்முடைய வாழ்விலே என்னதான் போராட்டங்கள் வந்தாலும் சரி, ஒருபோதும் ஆமென் நம்மை விடுவிக்காத, நமக்கு ஒருபோதும் உதவி செய்யாத விக்கிரகங்களை தேடி என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு ஆமென் அநேகர் அந்த விக்கிரகங்களை நாடி செல்கிறார்கள். ஏன் நாடி செல்கிறார்கள் தெரியுமா? ஆமென், பொய்யான அற்புதங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். கடந்த நாள்ல அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வருதுன்னு சொன்னாங்க. ஒரு சிலையில இருந்து என்ன வருதா? கண்ணீர் வருதா. நான் கேட்கிறேன், சிலையில கண்ணுல இருந்து கண்ணீர் வந்தா ஒரு தேசம் ரட்சிக்கப்படுமா? கடந்த நாள்ல நல்லா கேளுங்க. வட இந்தியா தேசத்துல அங்கே இந்த எலி, வேற என்ன, இந்த காளை, கன்றுக்குட்டி, இதையெல்லாம் வைத்து என்ன செய்வார்கள்? வழிபடுவார்கள். அப்போ எல்லாம் நல்லா கவனிங்க. அந்த எலி அழகுக்காக ஒரு கல்லிலே செதுக்கப்பட்டு அதனுடைய வாய் இப்படி பிளந்து இருக்கிறது. அதுல என்ன வருகிறது என்றால், அந்த வாயிலிருந்து என்ன தண்ணீர் வடிந்து கொண்டு இருக்கிறது. இந்த மக்கள் அங்கு சிலையை வழிபடுகிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? இங்க வந்து இந்த தண்ணீர் எடுத்து என்ன செய்கிறார்கள்? குடிக்கிறார்கள். பயங்கர கூட்டம். என்ன கூட்டம் தெரியும்? பயங்கர கூட்டம். எது புனித தண்ணீர்னு சொல்லி பயங்கர கூட்டம். இது பொய் இல்ல, உண்மை. கடைசியா பார்த்தா இது என்ன தெரியுமா? அங்கே இவருடைய ஆபீஸ் ரூம்ல ஒரு ஏசி வச்சிருக்காங்க. அந்த ஏசியில் உள்ள பைப்பு தண்ணி லீக் ஆகி இந்த எலிக்க வாயில இருந்து வந்திருக்கு. இப்படிதான் அங்கங்கே கண்ணீர் வருகிறதும் சிலை அழுகிறதும். ஏன்னா ஆமென், சில கெமிக்கலை போட்டு கண்ணில் எல்லாம் தேய்ச்சி வச்சிருப்பாங்க. கொஞ்சம் வெயில் வந்த உடனே அது என்ன செய்யும்? உருகும். நல்ல மேக்கப் போடுறவங்களுக்கு தெரியும். 5 லேயர் 6 லேயர் போடுறவங்களுக்கு அப்படித்தானே. நம்ம எல்லாம் அப்படி போடுறவங்க இல்லை. அப்போ நல்ல கெமிக்கல் எல்லாம் போட்டு அப்படி வைத்திருக்கும் போது அதுல பயன்படுத்தி இருக்கிறதான அந்த பொருள்கள் உருகலாம், இல்லை என்றால் வேறு ஏதாவது ஒரு காரியம் அங்கே இருக்கலாம். அப்போ பேட்டி எடுக்கிறவங்க எல்லாம் அவங்கள பார்த்து, அம்மா நீங்க, அவங்க நல்ல படித்த நல்ல மேதாவிகள், அது என்ன தெரியுமா? ஏசி அவுட்லெட்ல இருந்து வருகிற தண்ணி. அப்படியா? பரவாயில்ல. ஆமென், ஸ்தோத்திரம். உங்களை விடுவிக்காத, நீங்கள் ஆபத்திலே இருக்கும் போது உங்களுக்கு உதவி செய்யாத அந்த தேவனை நாடி நீங்கள் செல்லுகிறீர்கள். எப்பொழுது செல்லுகிறீர்கள்? அந்த உங்களை அழைத்த தேவன் உங்களை உயர்த்தி இருக்கும் பொழுது, உங்களை கௌரவப்படுத்தி இருக்கும் பொழுது, எல்லா ஐஸ்வர்யத்தையும் உங்களுக்கு தந்து இருக்கும் பொழுது அதை நாடி செல்கிறீர்கள். ஒரு சோதனை வரும் பொழுது செல்கிறீர்கள். ஒருபோதும் இந்த அமத்சியாவை போல் நாம் இருக்கக்கூடாது. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, தேவாலோசனை, வேத வசனத்தில் இருந்து சொல்லப்படுகிற ஆலோசனையை ஏற்றுக்கொள்வோம்.